சமீபத்தில் கேரளாவை சார்ந்த மங்களூர் குருபுரா என்ற ஒரு இடத்தில் ஒரு இமாம் அவர்கள், பள்ளியில் இமாம செய்து வந்த இமாம் அவர்கள் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்த அந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அதற்கான காரணமாக சொல்லும்போது அந்த இமாம் அவர்கள் கடன் சுமை அதிகமாகி அவர்கள் தற்கொலை செய்து கொண்டாங்க என்று செய்திகளை பார்க்கிறோம். இமாமத் பணியை இன்றைக்கு இமாம்கள் மிகப்பெரிய தியாகத்திற்கு மத்தியில், அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் செய்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தாங்க வாங்கக்கூடிய 8,000, 10,000, 12,000 என்று சொல்லி மிக குறைந்த அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய மாதாந்திர செலவு போக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்று அந்த நெருக்கடி இருக்கும் பொழுது கடன் சுமையில் என்ன பண்றாங்க, விழுந்து இந்த இமாம் அவர்கள் தற்கொலை வரைக்கும் சென்றிருக்கிறாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர், மறுமை சிந்தனை ஊட்டக்கூடியவர், இவர் தற்கொலை செய்யறார் சொன்னா எந்த அளவிற்கு கடன் சுமை அதிகமா இருக்கும், அதை தன்னால வாழ்நாள் முழுக்க தீர்த்து கொள்ள முடியாத அளவிற்கு எந்த அளவிற்கு நிராசை அடைந்திருப்பார். அப்ப இவர் தற்கொலை பண்றாருன்னா அதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பிரச்சனை. எவ்வளவுதான் பள்ளிவாசல்ல இருந்து வேலை செஞ்சாலும் அந்த குறைந்த சம்பளம் தான் கிடைக்கிறது. அந்த இமாம் அதிகமா கடன் வாங்கிட்டாரு அல்லது வட்டியில் விழுந்துட்டாரு அப்படின்னா அது அவருடைய தவறு தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இது மாதிரியான மக்களை கடன் சுமையில் தள்ளுவதற்கு காரணம் என்ன? தங்களுடைய போதுமான அளவிற்கு இல்லாத இந்த வருமான பற்றாக்குறை தான். வருமானம் குறைவா இருக்கிறது. இமாமத்துக்கு என்ன வேலை இருக்கிறது? இமாம் தொழுகைக்கு வருவாரு, அதே போல பிள்ளைகளுக்கு மக்தப் நடத்துவாரு, அதோட போயிடுவாரு என்று இமாமத் பணியை சாதாரணமாக இடை போடக்கூடிய மக்கள் இன்றைக்கு பரவலாக என்ன பண்றாங்க, இமாம்களுக்கு சம்பளத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதே நிர்வாகத்துல ஆடம்பரமா செலவு செய்வாங்க. சுன்னத் ஜமாத்தா இருந்தா கந்தூரி என்ற பெயர்ல மற்ற விழாக்களுக்கு என்ன செய்வாங்க, ஆடம்பரமா செலவு செய்வாங்க. வெளியூர்ல இருந்து இமாம்களை பயானுக்கு அழைத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா 5,000, 10,000 தூக்கி கொடுப்பாங்க ஒரு மணி நேரம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வேண்டி. அதே போல மற்ற தௌஹீத் சார்ந்த பள்ளிவாசலா இருந்தாலும் கூட பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு என்ன செய்வாங்க, அதிகமா பொருளாதாரத்தை செலவு செய்வாங்க. ஆனா பள்ளிவாசல இருந்து அந்த பள்ளிவாசல் முன்னேற்றத்திற்காக வேண்டி மக்களுடைய மார்க்க கல்வியை போதிப்பதற்காக வேண்டி குறிப்பாக பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதித்து கொடுக்கக்கூடிய முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள், அந்த இமாம்கள் கண்டுகொள்ள மாட்டாங்க. அப்ப இன்றைக்கு இமாம்களுக்கு இப்படியா நெருக்கடி ஏற்பட காரணம் என்னன்னா அவர்களுடைய இந்த போதுமான அளவிற்கு இல்லாத வருமானம் தான். இப்படி ஒரு கேள்வி வரும், அதாவது இமாம்கள் இமாமத்திற்கு பணம் வாங்கலாமா? தொழ வைக்கிறாங்க, குர்ஆன் ஓதி தர்றாங்க, இது இபாதத் தானே, இந்த இபாதத்தை செய்யறதுக்கு கூலி வாங்கலாமா? இமாமத்தை செய்து கொண்டே மற்ற வேலை பார்க்க முடியாதா என்று என்ன செய்வாங்க, வாய் கூசாம பேசுவாங்க. ஆனா இவர்கள் யார் பேசுறாங்களோ இவர்கள் இதே மாதிரி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, எந்த மக்கள் எல்லாம் இமாம்கள் என்ன செய்யணும், இமாமத்தும் பார்க்கணும், 5 நேரம் குறிப்பாக இக்காம சொல்றதுக்கு முன்னால பள்ளியில் நிற்கணும், காலை மாலை மக்தப்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தரக்கூடிய பாடங்களை முறையா சொல்லி தரணும், இந்த திருமண நிகழ்ச்சியாக தான் நடத்தி வைக்கணும். இப்படி எல்லாம் என்னென்ன அந்த பள்ளிவாசல் சார்ந்த விழாக்கள் இருக்கிறதோ, விசேஷங்கள் இருக்கிறதோ, அந்த விசேஷங்களுக்கு எல்லாத்துக்கும் இமாம் நிற்கணும். ஆனா என்ன செய்யணும், இமாம் தனியாக சம்பாதிச்சு தனியாக ஒரு வியாபாரம் பார்த்து தன்னுடைய தேவையை தன்னுடைய தனிப்பட்ட வியாபாரத்தை சம்பாதிச்சு நிறைவேற்றிக் கொண்டு இமாமத்து பணியை தியாக மனப்பான்மையோட செய்யணும் என்று இது மாதிரி பேசுவாங்க. இமாம்கள் முழுமையா வியாபாரம் பார்க்கணும், அதே போல முழுமையா இமாம செய்யணும்னா இது சாத்தியமற்றதா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப இது எதுவுமே புரியாம என்ன பண்றாங்க, இவங்க மக்களுக்கு இமாம்களுக்கு சொல்லுவாங்க, ஆனா இவர்களோ இவருடைய பிள்ளைகளையோ இது மாதிரியான அர்ப்பணிப்புக்கு செய்ய தயாராக ஆக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது சாத்தியப்படாதுன்னு தெரியும். ஆனா இமாமுக்கு மட்டும் உபதேசம் பண்ணுவாங்க, தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க மாட்டாங்க.